நாளை சென்னை ராயப்பேட்டையில் நடைபெறும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் அவர் பங்கேற்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இது குறித்த மேலும் தகவல்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பாஜக முழு வீச்சில் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக நிர்வாகிகளுடனான ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் பீகார் தேர்தலுக்கு பின்பாக தமிழ்நாடு பக்கம் பாஜகவினுடைய அகில இந்திய தலைமையினுடைய கவனம் அனைத்தும் திரும்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு முன்பாகவே தமிழக பாஜகவில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள், எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பாஜகவினுடைய தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது நாளை நடைபெற இருக்கிறது. அதற்காக இன்று அவர் சென்னை வர இருக்கிறார். நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்று நவம்பர் முதல் வாரத்தில் பாஜகவினுடைய மாநில பொறுப்பாளர்களை சந்திக்க உள்ளதாகவும் ஏற்கனவே பைஜெயந்த் பாண்டா கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் நாளை ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பாக சென்னையில் தங்கியிருந்து நிர்வாகிகளுடன் தொடர் சந்திப்புகளை அவர் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பைஜெயந்த் பாண்டாவை பொறுத்த வரைக்குமே தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளையும் அவர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார். என்றால் பாமக, அதே போல தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக பார்க்கும் பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னை வந்த அவர் பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணியை சந்தித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தியிருந்தார். அந்த ஆலோசனையில் பல்வேறு கருத்துக்கள் தொடர்ச்சியாக பகிரப்பட்டதாக தெரிகிறது. ஏனென்றால் பைஜெயந்த் பாண்டாவை பொறுத்த வரைக்குமே அந்த தேர்தல் வியூகங்களை அமைப்பதில் அவர் வல்லவர் என்று கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய அந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, அதற்கான ஆலோசனைகளை அவர் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக தேர்தலில் தமிழக பாஜகவினுடைய செயல்பாடுகள், தமிழக பாஜகவுடைய நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் குறித்து ஒரு அறிக்கை ஒன்று அவரிடம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் செய்ய வேண்டிய கருத்துக்கள் குறித்து அவர் பகிர்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.